Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியுடன் தேவியகரம் கிராமத்தை இணைக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். திருக்கோவிலூர் நகராட்சியுடன் தேவியகரம் மற்றும் டி கீரனூர் ஆகிய 2 ஊராட்சிகளை இணைப்பதாக அரசாணை வெளியானது. இந்நிலையில் தேவியகரம் கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது கிராமத்தை திருக்கோவிலூர் நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் ஆனந்தகுமார் சிங்கை சந்தித்து மனு அளித்தனர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு சொத்து வரி, குடிநீர் வரியை வசூலிப்பதற்காக மட்டுமே கிராமங்களை நகரங்களுடன் இணைப்பதாக குற்றம் சாட்டும் கிராம மக்கள் ஏற்கனவே நகர பகுதிகளில் உள்ள மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் தவித்து வரும் நிலையில் புதிதாக கிராம பகுதிகளை இணைப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். அரியலூரில் குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தலையாரி குடிக்காடு கிராமத்தில் உள்ள ஆழ்துளை கிணற்றின் மின் மோட்டார் பழுதாகி உள்ளதால் சில மாதங்களாக குடிநீர் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் தங்கள் கிராமத்தில் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் குடிதண்ணீருக்கு கூட போராட வேண்டிய சூழல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூலி தொழிலாளி மனுவுடன் தரையில் படுத்து புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குனியமுத்தூரைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் 57,000 ரூபாய்க்கு ஒப்பந்தம் பேசி மணியக்காரம் பாளையத்தைச் சேர்ந்த ராம்குமாரின் வீட்டை புதுப்பித்துள்ளார். இதற்காக 5,000 ரூபாயை முன்பணமாக செலுத்திய ராம்குமார் மீதமுள்ள பணத்தை ஏமாற்றி வருவதால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் மாணிக்கம் மனு அளித்துள்ளார். இந்த மனுக்கள் மீது எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குறிப்பிட்டு முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு எழுதிய மனுவுடன் சென்ற மாணிக்கம் தரையில் படுத்து உருண்டு தனது கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே செங்கல் சூளைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய தண்ணீரில் மூழ்கி 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த ஜானகி என்பவர் தனது 2 குழந்தைகளான தர்ஷ்வந்த் மற்றும் பிரிதிஷா ஆகியோருடன் தனது சகோதரியை பார்ப்பதற்காக பண்ருட்டி அருகே உள்ள நத்தம் கிராமத்திற்கு வந்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் இருந்த செங்கல் சூளைக்கு சென்ற 2 குழந்தைகள் செங்கல் சூளைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் இருந்த தண்ணீரில் மூழ்கி 2 குழந்தைகளும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குழந்தைகளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வசதி படைத்தவர்களுக்கு கூட கிடைக்கும் தமிழக அரசின் கனவு இல்ல திட்ட வீடு மாற்றுத்திறனாளி மகனை வைத்துள்ள தங்களுக்கு கிடைக்கவில்லை என சிறுவனின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். பைங்குளம் ஊராட்சியைச் சேர்ந்த மேரி ஜெபியா என்பவர் தனது மாற்றுத்திறனாளி மகனுடன் சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்ய கோரி மனு அளித்துள்ளார். 8 மாதமாக வீடு கேட்டு அலைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் மேரி ஜெபியா திறனற்ற பொம்மை முதல்வர் ஆட்சியில் தங்கள் ஊராட்சியில் வசதி படைத்தவர்களுக்கு கூட இத்திட்டத்தில் வீடு கிடைத்துள்ளதாக குற்றஞ்சாட்டினார். நாங்க கலைஞர் கனவு திட்டத்துக்கு வீட்டுக்கு வேண்டி நிறைய தடவை அப்ளை பண்ணியாச்சு. இதுவரை கிடைச்சல. கலெக்டர் ஆபீஸ்ல 2-3 தடவை கொண்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு 3வது தடவை கலெக்டர் போன தடவை வீடு தர ஆர்டர் போட்டாரு. அவங்க எதுவுமே சொல்லல. வந்து இதாக்கிட்டு போச்சுன்னா பிறகு 2வது இப்ப பஞ்சாயத்துல போய் கேட்டா சொல்லுங்க. கலெக்டர் ஆபீஸ் தானே அனுப்புனா கலெக்டர் தருவாரு, அங்க போய் கேளுங்க. கொடைக்கானலில் இருந்து பெரியகுளம் செல்லும் அடுக்கம் சாலையில் மண்ணரிப்பு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கனமழையின் காரணமாக அடுக்கம் சாலை முழுவதும் மழைநீர் ஆர்ப்பரித்து சென்றது. மேலும் விவசாய தோட்டம் மற்றும் வனப்பகுதியில் மண்ணரிப்பு ஏற்பட்டு மண்ணும் பாறைகளும் சரிந்து வந்து சாலைகளில் கிடப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விளைபொருட்களை வெளியே கொண்டு செல்ல முடியாமலும் மருத்துவ தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாமலும் இப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். திறனற்ற அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த அடுக்கம் சாலையை விரைவில் சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை